ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே வாங்க, நான் இன்றைக்கி வேப்பம்பூ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வேப்பம்பூவும் இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வேப்பம்பூவும் பதார்த்தம்லாம் எந்த ஒரு பதார்த்தமே போடாமல் இந்த வேப்பம்பூ மட்டும் வச்சு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இஞ்சி ஒரு துண்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தட்டில் இதை நல்லா அலசிட்டு வச்சுக்கலாம். இஞ்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். 2 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் இந்த தண்ணியிலே போட்டுடலாம். இந்த இஞ்சியோட கூடவே இந்த சின்ன வெங்காயத்தையும் வச்சிடலாம். இந்த பூண்டும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பக்கம் வச்சிடலாம். இதில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு வச்சுருக்கோம். இது ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் தண்ணியில் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதுக்குள்ளார போட்டுடலாம். இந்த வத்த குழம்புக்கு தேவையான 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி கட் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு தான் இந்த குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். சோம்பு இந்த சின்ன வெங்காயம்லாம் வச்சுருக்கோம்ல, இதுக்கு மேலேயே போட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா உளுந்து, மிளகு, வெந்தயம் இது 3மே போட்டிருக்கேன். இதையும் இதுக்குள்ளவே போட்டுடலாம். இன்னும் தேங்காய், இந்த தேங்காய் தண்ணியில் ஒரே ஒரு பெத்தை தான் நான் தேங்காய் எடுத்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வானலில் நல்லா கொஞ்சம் பொன் வறுத்து எடுத்துக்கலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுவேன். பாருங்கள். இப்போ நம்ம வச்ச இந்த மசாலாவை அப்படியே போட்டுடலாம். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன் வரையில இது மாதிரி வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இந்த 3 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தக்காளியும் இதுக்குள்ளார போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சிந்தணும். நல்லா வறுத்துட்டும். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. பாருங்கள், தக்காளியெல்லாம் எப்படி சுருங்கியிருக்கு பாருங்கள். நல்லா வறுபட்டுடுச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் குழம்பு தாளிச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா ஆறின பேருக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஆனால் நான் உரலில் தான் போட்டு அரைக்க போகிறேன். நான் மிக்சி யூஸ் பண்ணல. பாருங்கள், இது நல்லா வாசனை கமகமன்னு இருக்குது. இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சு. நான் மண் சட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பட்டை போட்டுக்கலாம்.
பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் அப்படியே சுண்ட வதங்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. நல்லா வதங்கிட்டோம். இது வந்து நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா சுண்ட வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்படியே மூடிடலாம் ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரி இருக்கட்டும். பாருங்க தக்காளி எல்லாம் பாருங்கள் எண்ணெயில் அப்படியே எண்ணெய் சூப்பராக சுண்டி இருக்குது பார்த்தீங்களா. நல்லா சுண்டி இருக்குது. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா விழுதை வந்து இதில் போட்டுடலாம். நல்லா இந்த மசாலா வந்து இந்த பச்சை வாசனையில் போகிற மாதிரி நல்லா நம்ம எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வேப்பம் பூவை வந்து நம்ம இதை கொட்டிடலாம். நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப தீயக்கூடாது. லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வேப்பம் பூவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பாருங்க நல்லா பொன் வரலாம். வறுக்கும் போதே வாசனை கமகமன்னு வருது பாருங்க. அவ்வளோதான், இது வறுபட்டுடுச்சு. செம்ம வாசனைங்க இது வறுக்கும் போதே. அவ்வளோதான், வேப்பம்பூ வறுபட்டுடுச்சு. நல்லா பொன் வறுவலாக வறுந்துடுச்சு பாருங்கள். இதுதான் வேப்பம்பூவு பாருங்கள். இந்த மசாலா வந்து நம்ம வறுத்து வச்சுள்ள சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி இந்த பேஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து உரலில் தான் அரைச்சிருக்கேன், மிக்சியில் அரைக்கல. உரலில் அரைச்சா தான் இந்த கொரகொரப்பாக இருக்கும். கொரகொரப்பாக இருந்தால் தான் வத்த குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். எவ்வளோ அழகாக வறுந்துருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக செம்ம வாசனை. கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இது குழம்போட டேஸ்ட்டே என்ன தெரியுங்களா, அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வறுத்துட்டு அரைச்சி பார்த்தீங்களா, செம்ம வாசனைங்க. நம்ம நாட்டுக்கோழி சமைக்கும் போது கூட இந்த மாதிரி வறுத்துட்டு நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி, நீங்கள் மசாலாலாம் அம்மியில் வச்சு அரைச்சி அந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள். நாட்டுக்கோழி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள். காரெல்லாம் திட்டமாக போட்டுக்காங்க. நான் வீட்டிலே அரைச்சதுனால எனக்கு அளவு தெரியும். நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிளகு, சீரகம், வெந்தயம், மல்லி இதெல்லாம் போட்டு நான் பொன் வறுவலாக வறுத்து அரைச்சி நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த பொடி வந்து நான் எப்போ வத்த குழம்பு வைக்கிறேனோ அப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். பொரியலுக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மசாலா பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையெல்லாம் போட்டு நல்லா நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். ஏன்னா அந்த மிளகாத்தூள்லாம் போட்டோன்னா அந்த வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வறுபடணும். பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்க்கும் போதே பாருங்க கலர் நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதிக்கிட்டோம். இது செட்டியில் இந்த மாதிரி அம்மிலெல்லாம் வச்சு அரைச்சி இந்த மாதிரி செட்டியில் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம மூடிடலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன், அதை கரைச்சி வச்சுருக்க ஊற்றிடலாம். செம்ம வாசனைங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள் வத்த குழம்பு. இன்னமும் நல்லா இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, வேப்பம்பூ வந்து நல்லா பொன்வரவில் வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அம்மியில் வச்சு பொடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்சிலெல்லாம் பண்ணக்கூடாது, லைட்டாக அப்படியே அம்மியில் வச்சு தூள் பண்ணிக்கலாம் நம்ம குழம்புல போடுறதுக்கு. இதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், வேப்பம்பூ தூள் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நைஸானா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அவ்வளோதான் வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேப்பம்பூ வத்த குழம்பு இப்படி தாங்க நான் வைப்பேன். எந்த ஒரு பதார்த்தமே இல்லை, மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். கலர் பாருங்கள், நல்லா இருக்குல்ல, பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது கலரு. அப்படியே சூடாக ரைஸ் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதே சமயம் தோசைக்கெல்லாம் கூட இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வேப்பம்பூ வத்த குழம்பு வச்சு எப்படி இருக்குது சாப்பிட்டே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேப்பம்பூ கிடைக்கலைன்னா நிச்சயமாக நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும். கண்டிப்பாக வேப்பம்பூ குழம்பு சாப்பிட்டீங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.